நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினியன் சமையல். இன்றைக்கி நம்ம இஞ்சி வெத்தலை வச்சு தாங்க ஒரு ஹெல்த்தியான கஷாயம் ரெடி பண்ண போகிறோம். இது எதுக்கெல்லாம் குடிக்கலான்னா சளி, இருமல், காய்ச்சல் இது மூணுத்துக்குமே நீங்கள் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கஷாயம் இது. என்னோடய குரல் பார்த்திங்களா எவ்வளோ ஆரோடமாக இருக்குன்னு இது குடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி தாங்க இருந்துச்சு. இது குடித்த பிறகு எனக்கு பக்காவாக ரிசல்ட் இருந்தது. அதனால தான் இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை, நாட்டு சர்க்கரை, மஞ்சள் தூள், மிளகு, இஞ்சிங்க. இந்த ஐட்டம் மட்டும்தான் போதும். அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி. இதை நீங்கள் தோல் சீவி எடுத்த இஞ்சியை நம்ம காய் துருகுதில் போட்டு நல்லா துருக்கிக்குங்க. நான் ஏன் துருக்கி எடுக்கிறேன்னா, இது பார்த்திங்கன்னா எனக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அதனால் நான் துருக்கிக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தட்டி மட்டுமே போடுங்க. துருக்கி போட சொல்ல அதோட காரத்தன்மை மொத்தமாக தண்ணியில் இறங்கினா காரமாக இருக்கும். குழந்தைங்க பிடிக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். அடுத்தது முழு மிளகு எடுத்து நீங்கள் ஒரு குட்டி உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கோங்க. நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஓகே. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் முழுசாகவே போட்டு கொதிக்க வச்சு கொடுங்க. ரொம்ப காரமாயிடும். குழந்தைங்க காரம் குடிக்க மாட்டாங்க. அடம் பிடிப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். இதை நல்லாவே நாங்கள் நல்லா இடிச்சுக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இது எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் காலையில் மார்னிங் நீங்கள் எழுந்து ப்ரஷ் பண்ண உடனே நீங்கள் குடிங்க. அதேமாரி நைட்டு தூங்க சொல்ல குடிங்க. நல்லா பக்காவான 100% உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இந்த 2 டம்ளர் தண்ணியை நான் சுண்ட வச்சு நான் 1 டம்ளராக ஆக்க போகிறேன். நீங்கள் 2 டம்ளர் ஊற்றினா 1 டம்ளர் தண்ணி ஆகும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி வர அளவுக்கு தான் நீங்கள் இதை நல்லா பாயில் பண்ணணும். அப்போ தான் இந்த வெத்தலையோட எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கும். இஞ்சியோட சாரம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம துருக்கி வச்ச இஞ்சியும் இடித்து வச்ச மிளகையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இதோடவே உங்களுக்கு கற்பூரவள்ளி கிடச்சிச்சின்னா அதுவும் சேருங்க. உங்கள் வீட்டில் துளசி மடம் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 4 துளசி கிள்ளி போட்டுக்கோங்க. அப்படின்னா பூக்கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா துளசி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அது துளசியை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். என்கிட்ட வெத்தலை மட்டும் இருந்ததுனால நான் வெத்தலை மட்டும் இந்த கஷாயம் கூட நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் இதை பண்ணணும்னா மூடி போட்டு மூடி வச்சு தாங்க கொதிக்க வைக்கணும். ஓப்பனில் இதை நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாது. நீங்கள் இதை எப்படி சர்வ் பண்ணி குடிக்கணும்னா இது நீங்கள் குடிக்கிற பதத்தில் இருக்கணும். ரொம்ப சூடாக குடிக்கக்கூடாதுங்க. குடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு உங்கள் கை பொறுக்கிற சூடு இருக்கும்ல, அந்த சூட்டில் தான் குடிக்கணும். இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இதை இறக்கி வடிகட்டி குடிக்கலாம். நல்லாவே ரிசல்ட் எனக்கு இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.